அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலில் எந்த ஒரு தடை இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் மேலும் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த 30 நாளில் மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு நிதி நிலைமை தாங்க காணப்படுது. நிலையான நிதி நிலைமை காணப்படுது அப்படின்னே சொல்லலாம். பணத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் நிதிநிலையை கையாள்வதில் அதிகமான கவனம் தேவைப்படுது. பணம் செலவழிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வருங்கால நலன் கருதி புத்திசாலித்தனமான பட்ஜெட்டில் கவனம் செலுத்துறது நல்லது. வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது ஒரு நல்ல நடைமுறை அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிதியை சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய தன்மையும் எதிர்கால தேவைகளை நோக்கி சேமிக்கக்கூடிய ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்குது. செலவினங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பது பொருளாதார ரீதியாக எளிதாகும். சிக்கனமான பணத்தை செலவு செய்வதன் மூலமாக உங்களுடைய நிதிநிலை எளிதாகும். அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்கிறது நல்லது. இதன் மூலமாக இந்த வரக்கூடிய நாட்களில் பொருளாதார நிலைமை ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் தங்களுடைய உத்தியோகத்தில் தடைகளை எதிர்கொள்ள முடியும். உங்களுடைய முயற்சிகளை முதலாளி நிச்சயமாக அங்கீகரிக்காமல் போனால் கூட உங்களுக்கு நீங்கள் மன தைரியம் கொண்டு செயல்படுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும். ஐடி துறையில் மகர ராசிக்காரர்கள் உயர் நிர்வாகத்தின் அங்கீகாரத்தை பெற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருப்தி அடைவாங்க மற்றும் அவர்களுடைய பணிக்கான வெகுமதியை பெறுவாங்க. ஆசிரியர் தொழிலில் உள்ளவங்க தேர்வு முடிவுகளுக்கு உயர் அதிகாரியிடமிருந்து நன்மதிப்பை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய அனைத்து கண்டுபிடிப்புகள்லையுமே வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. சுறுசுறுப்போடு நீங்கள் செயல்படுவீங்க. மேலும் உங்களுக்கு எதுலேயுமே நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் உங்களுடைய இந்த ராசிக்காரர்களுக்கு வெற்றி சற்று தாமதமாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய முயற்சியிலும் எப்போதும் நீங்கள் தெளிவாக இருங்க. கண்டிப்பாக அது நல்ல பலனையே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். சரி, அதோடு தம்பதியரிடையே சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது வந்துக்கிட்டு தான் இருக்கும். இது எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். அதனால் நீங்கள் எதையும் பெரிதாக எடுத்துக்க வேண்டாம். தனிநபரினுடைய காதல் வாழ்க்கையில் பார்க்கும்போது சில குறுக்கீடுகள் இருக்கலாம். அதே போல் உங்களுக்கு வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் அவ்வப்போது ஏற்படும். பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து தீர்வு காண்பது நல்லது. மேலும் மகர ராசிக்காரர்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக தாங்க இருக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு ஸ்மார்ட் பட்ஜெட்டில் அதிக கவனம் தேவைப்படுது. பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவியர்களுக்கு தங்களுடைய கல்வியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி ஆகியவை முன்னேற்றத்திற்கு முக்கியமானதாகவும், ஆரோக்கியத்தில் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவும், உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே சீராக செயல்படக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது உடனடியாக நீங்கள் மருத்துவரை சென்று பார்க்கறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக எதையுமே பெரிதாக மாற்றாதீங்க. சிறியதாக இருக்கும்போதே பார்த்துக்கிறது நல்லது. சமநிலையான மனநிலை நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட உதவும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்போடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் சுறுசுறுப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்த்துப்பாங்க. வேலை இடத்துல அவ்வளவு உற்சாகம் இருக்காது அப்படின்னு பார்த்தா கூட நீங்கள் எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக உங்களுக்கு இயங்குவாங்க.
இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கார். வியாபாரம் உங்களுக்கு அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் தடங்களை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த நண்பர்களிடம் விரோதம் ஏற்படாத நிலையை மாற்றிக்கொள்ளுங்க. மனக்கவலை அதிகரித்து உடல் சோர்வு உண்டாகலாம். அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் நீங்கள் இறங்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்துடன் ஆலய தரிசனம் போகிறது நல்லது. எதிர்காலத்துக்காக பணத்தை சேமிக்கிறது இப்போவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் உங்களுக்கு எப்போவுமே உதவியாக இருப்பாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது, மற்றவங்க கிட்ட எந்த வம்பு வழக்குகளுக்கும் போகாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுறதால சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் மகரம் ராசியில் என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறது பார்க்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இவையெல்லாம் ஏற்படலாங்க. சுபகாரியங்கள் தடைகளுக்கு பிறகு நிறைவேறும். புத்திர வழியில் நிம்மதி குறைவு, பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவு இவையெல்லாம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். ஆனாலும் உங்களுக்கு ஒற்றுமை குறையாது அப்படின்னு சொல்லலாங்க. இதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்றார் உறவினர்களை சற்றே அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் அமையும் என்றாலும் கூட்டாளிகளால் சற்று நிம்மதி குறைவு ஏற்படலாங்க. பயணங்களால் அனுகூலம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர்கள் நல்லபடியாக திட்டமிட்டு பணிகளை முடிப்பீங்க. கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கலாம், ஆனால் அதற்கான சரியான பலனை பெறுவீங்க. எந்த ஒரு வேலையுமே நாளை வர ஒத்தி வைக்கக்கூடிய பழக்கத்தை தவிர்க்கிறது நல்லது. மாதத்தினுடைய முதல் பாதியில் வேலை அழுத்தம் இவை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் பணிபுரியவங்களிடமிருந்து விரும்பிய உங்களுக்கு ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு இவையெல்லாம் கிடைக்காததால் நீங்கள் மகிழ்ச்சி அற்றவராக இருப்பீங்க. தேவையற்ற இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் இவ்வளவு நாளாக இடமாற்றம் கிடைக்கலையா அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, வேலை செய்கிறவங்க தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி எடுக்கணும். அதே வேளையில் விதிகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். பணியிடத்திலோ அல்லது தொழிலையோ யாரையுமே கண்மூடித்தனம் நம்புவதை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க வரி தொடர்பான வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி எடுக்கணும். உறவுகளை பொறுத்தவரையிலும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க போகுது. துணையுடன் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சிறந்த ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் பராமரிக்க நீங்கள் சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லதுங்க. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நிலையான நிதி நிலைமையை காண முடியும். பணத்தில் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. ஆனால் நிதியை கையாள்வதில் அதிகமான கவனம் தேவைப்படுது. இது மட்டும் இல்லாமல் பணம் செலவழிப்பதை தவிர்க்கிறது நல்லது. வருங்கால நலன் கருதி புத்திசாலித்தனமான பட்ஜெட்டில் கவனம் செலுத்துங்க. வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிப்பது ஒரு நல்ல நடைமுறை. உங்களுடைய நிதியை சிறப்பாக நிர்வகிக்கவும் எதிர்கால தேவைகளை நோக்கி சேமிக்கவும் உதவும். செலவினங்களில் அதிகமான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எளிதாகும். சிக்கனமாக பணத்தை செலவு செய்வதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலைமை எளிமையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிப்பது நல்லதுங்க. அதன் மூலமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பொருளாதார நிலை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தடைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாங்க. உங்களுடைய முயற்சிகளை முதலாளி நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டாங்க. ஐடி துறையில் மகர ராசிக்காரர்கள் உயர் நிர்வாகத்தின் அங்கீகாரத்தை பெற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தங்களுடைய பங்கிற்கு திருப்தி அடைவாங்க மற்றும் அவர்களுடைய பணிக்கான வெகுமதியை பெறுவாங்க. அதே போல் ஆசிரியர் தொழிலில் உள்ளவங்க நல்ல ஒரு தேர்வு முடிவுகளுக்காக உயர் அதிகாரியிடமிருந்து நன்மதிப்பு பெறுவாங்க. ஊடக மற்றும் திரையுலகில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும். உற்பத்தியில் இருக்கிறவங்க கொஞ்சம் தாமதமாக வெற்றியை ருசிப்பாங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய அனைத்து கண்டுபிடிப்புகளாலும் வெற்றியை ருசிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம்.
புதிய தொழில் தொடங்க விரும்புகிறவங்க மகர ராசிக்காரர்கள் இந்த கட்டத்தில் ஒரு படி பின்வாங்குவது மற்றும் ஒத்திவைப்பது கருத்தில் கொள்வது நல்லது. தற்போதைய சூழ்நிலையில் வியாபாரத்தில் ஈடுபட இது மிகவும் நல்ல நேரமாக இருக்காது. மிகவும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காத்திருப்பது, அந்த சூழ்நிலை வருவதற்காக காத்திருப்பது மிகவும் நல்லது. லட்சியங்கள் அதிகம், ஆனால் அதற்கு அது சரியான நேரம் இல்லை. எனவே முடிவுகளை எடுப்பதற்கு முன் கவனமாக எடுக்கிறது ரொம்பவே நல்லது. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.